ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் இருந்து. நம்ம இன்றைக்கி இட்லி மாவில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு கார போண்டா தான் பார்க்க போகிறோம். மேல் நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஈவினிங்கில் டீ டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் சட்னி கூட தேவைப்படாது, அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இட்லி மாவு இருந்தாலே போதும், டக்குன்னு 10 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இட்லி மாவு. ஒரு நாள் முன்னாடி அரைச்ச மாவு. இது லைட்டாக புளிப்பாக இருக்கும். இந்த போண்டாக்கு வந்து மாவு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்துட்டு இதை போல் ஒரு நாள் முன்னாடி அரைச்ச இட்லி மாவு இல்லை, ஃப்ரெஷ் மாவு தான் இருக்குன்னா ப்ராப்ளம் எதுவும் இல்லை. புளிப்பான தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா சேம் இதே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த மாவு கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவும் ரவையும் எதுக்காக சேர்க்குறோன்னா போண்டா மேலே நல்லா கிறிஸ்பியாக வரும். அது மட்டும் இல்லாமல் இட்லி மாவு கொஞ்சம் தனியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். போண்டா மாவு பதத்துக்கு வரதுக்காக அரிசி மாவும் ரவையும் பயன்படுத்துகிறோம். ரவை சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் அளவுக்கு மாவு ஊற வேண்டியது இருக்கும். மாவு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் ரவை ஆட் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் வந்து அரிசி மாவு இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் அளவுக்கு மாவு ஊறட்டும். ஒரு மூடி போட்டு ஓரமாக வச்சுடுங்க. நான் 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். சுடு தண்ணியில் வந்து 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கண்டிப்பாக வந்து சுடு தண்ணியில் ஊற வைங்க, அப்போ தான் நல்லா நைஸாக அரையும். இது கூட தோல் நீக்கி 3 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு பல் சின்னதாக இருக்கனால நான் 3 சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். வரமிளகாயும் பூண்டும் அரைச்சி போண்டாவில் சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா போண்டாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். மாவு பாருங்கள் 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இது இட்லி மாவுன்றனால நான் உப்பு வந்து சேர்க்கலை, ஏன்னா ஆல்ரெடி இட்லி மாவில் உப்பு சேர்த்துருப்போம். மாவில் எக்ஸ்ட்ரா அரிசி மாவு ரவை சேர்க்குறதுனால உப்பு உங்களுக்கு போதுமான அளவாக இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மாவில் சேர்த்துருக்க இந்த மசாலாவை ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வரமிளகாய் ஊறுறதுக்கு பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் எடுக்கும். அதுக்கும் உங்களுக்கு டைம் இல்லைன்னா இந்த வரமிளகாய் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் கூட சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த போண்டாக்கு பார்த்திங்கன்னா நான் சோடா மாவு ஆட் பண்ணலை, எதுக்காகவும் அது நான் சொல்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் அதுவும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுற பதில் கையால் கொஞ்சம் பெனஞ்ச மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்ம சேர்த்துருக்க அந்த இன்க்ரீடியன்ஸோடைய ஃப்ளேவர் எல்லாமே மாவில் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை போல் லைட்டாக பெனஞ்ச மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். மாவு வந்து கொஞ்சம் கெட்டியான பதமாக இருந்துச்சுன்னா போண்டா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து போண்டா மாவு வந்து கொஞ்சம் திக்கான பதமாக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு போண்டா போடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டான ரவுண்ட் ஷேப் வேணும். அப்படின்னா 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் கெட்டியான பதமாக இருந்தாலும் போண்டா பார்த்திங்கன்னா உள்ளே சாஃப்டாக இருக்கும். இதை போல் கன்சிஸ்டன்சியில் செஞ்சிட்டிங்கன்னா சோடா மாவு சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போண்டா வந்து போட்டுக்கோங்க. போண்டா பொரிஞ்சு மேலே வர வரைக்கும் கரண்டி பயன்படுத்தாதீங்க, இல்லைன்னா கரண்டியில் வந்து ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள் போண்டா நல்லா பொரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா போண்டா இன்னும் காரமாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் வரமிளகாய் வந்து இன்னும் அதிகமாக கூட பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் நம்ம வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க, அவங்களும் சாப்பிட்ணுன்னா வரமிளகாய் வந்து 1, 2 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த போண்டா கூட பார்த்திங்கன்னா மிளகு கூட ஆட் பண்ணலாம். ஒரு 7-8 மிளகு எடுத்து 1 பாதியமாக இடித்து கூட சேர்த்திங்கன்னா இன்னமும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் போண்டா நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிடுச்சு. பார்க்கும்போது சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லையா? இப்போ அடுத்த பேஜ் போண்டாவும் போட்டுக்கலாம். அது மாதிரி போண்டா போடும்போது கேப் விட்டு போடுங்க, இல்லைனா ஒன்று போய் ஒட்டிக்கும். இட்லி மாவில் மொறுமொறுன்னு சுவையான போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போது சாப்பிட்ணும் போல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போண்டாக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து சைட் டிஷ் வச்சு சாப்பிடணுன்னு விருப்பமாக இருந்துச்சுன்னா கெட்டியான தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா கார சட்னி வச்சுக்கோங்க. பட் தேவைப்படாது, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் வச்சுக்கோங்க. சூடான டீ கூட சேர்த்து இதை போல் சூடாக போண்டா மொறுமொறுன்னு சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.